ஒரு கரண்ட் சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. அதில் அவுட்புட் கரண்ட் ஐ வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவங்க கொடுத்துருக்க டயக்ராமில் பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் வந்து 3 இன்புட்டு கரண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டம் மோஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னு சொன்னாக்க 5 ஆம்ஸ் இன்புட் ஆகுது. அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப்பில் பார்த்தோம்னாக்க ஒரு 15 ஆம்ஸ் வந்து இன்புட்டாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரு 3 ஆம்ஸ் வந்து இன்புட்டாக இருக்குது. அப்போ மொத்தம் வந்து 3 இன்புட்ஸ் இருக்குது. ஒரு அவுட்புட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பாட்டம் கார்னரில் வந்து அவுட்புட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது போக வந்து ஒரு 8 ஆம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அந்த 8 ஆம்ஸ் வந்து இந்த 5 ஆம்ஸ்க்கு அப்புறம் வந்து மேலே போகிறதா காமிச்சிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நம்ம இந்த எக்ஸ்ன்னு போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னாக்க 3 ஆம்ஸ் வந்து உள்ளே போகணும். அப்போ 3 ஆம்ஸ் ப்ளஸ் 5 ஆம்ஸ் தான் மொத்தம் வந்து அந்த 8 ஆம்ஸ்னு அவங்க காமிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஐ வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்யூட்டில் வந்து 3 ஆம்ஸ் சுற்றி வருது, 5 ஆம்ஸ் சுற்றி வருது, 10 ஆம்ஸ் சுற்றி வருது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாக்க அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. எல்லா இன்புட்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். அப்போ மொத்தம் 3 இன்புட் இருக்குது. ஒரு 5 ஆம்ஸ் இன்புட் இருக்குது, ஒரு 15 ஆம்ஸ் ஒரு இன்புட் இருக்குது, ஒரு 3 ஆம்ஸ் ஒரு இன்புட் இருக்குது. அப்போ டுகெதர் பார்த்தோம்னாக்க 23 ஆம்ஸ் வந்து அவுட்புட்டாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.